இன்றைக்கு நாங்கள் மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலில் கப்பல் திருவிழாவை பார்க்க இருக்கிறோம். சரியான பொழுதாக இருக்குது. எப்படி இருக்குது, வானத்தில் ஒரே வெளிச்சம். அந்த நடுக்கடலில் தான் இந்த கப்பல் திருவிழா நடக்கிறது. அதாவது வருஷத்துலேயே ஒரு நாளைக்கு இந்த கப்பல் திருவிழா நிகழ்ச்சி நடக்கும். இதை பார்க்கும்போது எல்லா மக்களும் சேர்ந்து அரோரா இங்கே ஒரு வித்தியாசமாக என்ன இந்த முறை தங்களோட ஃபோன் கேமராக்களில் வீடியோ பிடித்தபடி தான் இருந்துச்சுன்னா, கடலுக்குள்ளே ஒரு கப்பலில் நல்ல அழகிய தோற்றத்தோடு எங்களோட கந்தன் வீட்டிருந்தால் பாருங்க, வீடியோக்கள் எப்படி கூடவே இருக்குதுண்டு ஃபோனுகளில். இந்த காட்சியை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு இனந்தெரியாத ஒரு சந்தோஷம் வந்துச்சு. என்னென்னா, நடுக்கடலில் நாங்கள் இருட்டுக்க இருக்கிறோம். அந்த நேரம் கடலில் கப்பல் திருவிழா கட்டாயம் கடலுக்கு தான் நடக்க வேணும். பெரும்பாலான கோயிலில் பொறுத்தவரையில் கப்பல் திருவிழாவை பொறுத்தவரையில் அவன் சும்மா அந்த திரையிலையும் வைக்கிறது. ஆனால் மாவட்டபுரத்துக்கு கந்தன் திருவிழா வித்தியாசமான முறையில் கப்பல்லையே நடந்ததை இங்கே பார்க்குறீங்க. இதில் சிறப்பம்சமாக என்ன சொல்ல வேணுமெண்டா, இங்கே பல வண்ண ஒளியல் வீசின வண்ணம் இருந்துச்சு. மக்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பாட்டொண்ட பாடிச்சினான். அந்த பாட்டு ஏலேலோ ஐலசா அண்டு எல்லோரும் ஒரே இதில் சொல்லிச்சினோம். அதாவது கடலில் கப்பலில் முருகன் போய்கொண்டிருக்கிறார் என்று அவரை ஒரு தாளாட்டுற விதமாக தான் இந்த பாட்டு இருந்துச்சு. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வில் இருந்தது. அப்பொழுது வடிவான அழகாக ஜொலிக்க தொடங்கிட்டார் எங்களோட மாவட்டபுர கந்தன். இதை பார்க்க பெருந்திரளான மக்களும் வந்து கடலில் அந்த புறத்தில் இருந்துச்சுன்னா ஒரு புறமாக இருந்துச்சு, அந்த இடத்துல ஒரு பக்கமாக இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருந்தது. கட்டாயம் இதை ரசிக்கிற காட்சி தான். அதே நேரம் எங்களோட கடவுள் மிக அழகாக வள்ளி தேவயானையோட சகிதம் அவர் தன் இதில் காட்சி அளித்தார். இப்போ அந்த காட்சியை பார்க்க போகிறீங்க. பின்பக்கம் இருக்குது, முன்பக்கம் வரும். இதோ அந்த காட்சி கடலில் கந்தன் தந்த முக்கியமான சக்தியோட காட்சி அளித்தார். கட்டாயம் இதை பார்க்க ஒரு தவம் இருக்க வேணும். அப்படியான ஒரு காட்சி எல்லோரும் தங்களோட கேமராவில் பதிவு செய்ததையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. வானத்தில் வான வேடிக்கைகள் போட்ட வண்ணம் இருந்துச்சு. நிறமான வான வண்ணங்கள் ஒவ்வொரு விதமாக இருந்தது. பச்சை, சிவப்பு அப்படியான நிறங்களில் மாவட்டபுரத்தை கந்தனை இந்த வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு குதிரை முகம் கொண்ட ஒரு இளவரசின்ற முகத்தை மாற்றினதால தான் மாண்டா குதிரை, மா விட்ட புறம், அதாவது குதிரை முகம் நீங்கின இடம்தான் இந்த மாவட்டபுரம். இந்த மாவட்டபுரத்துக்கே இவ்வளவு சிறப்புன்னா, இந்த இதில் வீட்டிருக்கிற எங்களோட முருகன் எவ்வளவு இன்னும் கூடின சிறப்போடு இருப்பார். இதிலே ஐயம் இல்லை. இதை பார்க்குற பொழுது உங்களுக்கு என்னென்ன தோண்டுதுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த திருவிழாவை நேரடியாக தரிசிச்சிங்களன்றதையும் சொல்லுங்க. இந்த காட்சியை நீங்கள் சிறப்பாக பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. இதை காண ஒரு
என்னவோ பெரிய நீங்கள் ஒரு பாக்கியம் பெற்றிருக்கிறீங்க. அதாவது இரவு பொழுதில் எடுக்கப்பட்ட வீடியோன்னவடைய இந்த ஒளியல் எல்லாம் தன்னை பாட்டுக்கு வீசிக்கொண்டிருக்குது. மிக அழகாக இருக்குது. பாருங்க, கடலுக்குள்ளே கப்பல் இருக்குது. கடல் ஓடிக்கொண்டே இருக்குது. கடல் அலை இதண்டு கொண்டே இருக்குது. ஓகே, கடலோடு சேர்ந்த மாவட்டப்புற கந்தண்ட தரிசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். எப்பவும் பகல் பொழுதில் கொடுக்குற வீடியோ இன்றைக்கு முழுதாக மாறி இரவு பொழுது உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். வேறு வீடியோவிலும் உங்களை நான் கட்டாயம் சந்திப்பேன் கூறி, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவ கட்டாயம் பண்ணிக்கொள்ளுங்க. மாவட்டபுரத்துலேருந்து பார்க்குற மக்கள், உலகம் பூரா இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் என்ற நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். உங்களுக்கு என்னென்ன தேவைன்றதை சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.